சகுன நிமித்த தடவழி சகுனங்களில் இந்த வாரம் நம்ம பார்க்கறது பட்சிகள். பட்சிகளில் முதல்ல பார்க்க போகிறது கோழி. கோழி நார்மலாக நம்ம வீட்டை சுற்றி நிறைய இருக்கும். அதில் கோழி சேவல் எல்லாமே உள்ளடங்கியது. இதில் பிரம்ம முகூர்த்தத்தில் சேவல் கூறுறது வந்து ஒரு சுபமான அறிகுறி. அந்த வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் வருவது குறிக்கும். ஒரு காரியத்துக்கு புறப்படும் போது சேவல் கூறு சத்தம் கேட்டால் நீங்கள் சொல்கிற காரியம் எவ்வித தடையின்றி வெற்றி அடையும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் முன்னாடி கோழி வந்து ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு கோழிங்க அப்படின்னா அது அசுப சகுனம். அது வந்து உறவினரோட பகையில் தேவையற்ற வாக்குவாதங்களை வீண் பலிகளை ஏற்படுத்தலாம். பொதுவாக கோழி அதிகாலையில் கூவினா ஐஸ்வர்யம் பெருகும், அது சுபமாக கருதப்படுது. நாம் புறப்படும் போது கூவினா காரிய வெற்றி, அதுவும் சுபம். கோழி குஞ்சுகளோட கூட்டமாக வருது, குடும்பம் மகிழ்ச்சியை தரும், மிக சுபமாக கருதப்படும். கோழி சண்டையிடுறது வம்பு வழக்குகளையும் இரவுல கூவுறது வந்து கெட்ட செய்தியும் கொடுக்கக்கூடிய அசுபமாக கருதப்படுது. இதுதான் கோழி கொடுக்கக்கூடிய சகுன நிமித்த தடவழி சகுனங்கள் ஆகும். அடுத்தது காக்கா. இந்த காக்காவில் வந்து பொதுவாக சகுனங்களில் மணிக்காக்கான்னு சொல்லப்படுகிற அந்த கழுத்து சாம்பல் நிற காக்காவை தான் வந்து சகுனங்கள் அதிகமாக எடுத்து பார்க்காங்க. அண்டங்காக்கான்னு சொல்லக்கூடிய முழு கருமையாக இருக்கக்கூடிய காகம் கரைஞ்சால் அது வந்து அசுபமாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மணிக்காக்கா இது வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த கரைந்தா விருந்தினர் வருவாங்க, நம்ம பார்ப்போம் நல்ல செய்தி வருது, விருந்தினர் வரப்போகிறாங்க யாரோ அப்படின்னு சொல்ல கேட்டுருப்போம். அதுதான் அந்த மணிக்காக்காவுடைய இது. அதே போல் வளம் இருந்த இடமா அது பறந்துச்சுன்னா சுபமான நிகழ்வுகள் நடக்கும், சுபமான செய்திகள் கிடைக்கும். இதே காக்கா வந்து ஒரு தலையில் தட்டுற மாதிரியோ இல்லை கொத்துற மாதிரியோ இல்லை உட்காருதோ இது வந்து அசுபமாக கருதப்படும். இந்த மாதிரி இது வந்து கண்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உடனே இதுக்கு வந்து என்ன பண்ணணும், குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பரிகாரமாக செஞ்சுக்கணும். இப்போ கிழக்கு திசையில் இருந்து காக்கா உங்களுக்கு சத்தம் போட்டாலோ அல்ல கரைஞ்சாலோ அல்லது பார்க்க நேரிட்டாலோ செல்வம் சேரும், நல்ல நண்பர்களுடைய வருகை வரும். தென்கிழக்குனா தீயினால் பயம் அல்லது கோபமான பேச்சுக்களால் சண்டை வரும். தெற்கு திசையில் வந்து குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம் அல்லது அசுப செய்தி வரலாம். தென்மேற்கு திசையாக இருந்தால் விருந்தினர்கள் வருகை தருவாங்க, சுவையான உணவு கிடைக்கும். மேற்கு திசையாக இருந்தால் மழை பெய்யலாம், வேளாண்மை செய்வர்களுக்கு லாபம் கிடைக்கும். வடமேற்கு திசையாக இருந்தால் தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வரும். வடக்காக இருந்தால் புதிய ஆடைகள் அல்லது ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் வரும். வடகிழக்கு திசையாக இருந்தால் வாரிசு யோகம் அல்லது வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படும். அடுத்ததாக இந்த கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லப்படுகிற பரத்வாஜ பறவை என்ன மாதிரி தென்பட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து குறுக்க போகிறது இல்லை வளமிருந்த இடமா பறக்கிறது, இது எல்லாமே சுபமாக பார்க்கப்படுது, அது வெற்றியை தருகிற இது. இந்த கரிச்சாங்குருவியை சில பேர் கருங்குருவின்னு சொல்லுவாங்க. ரெட்டைவால் குருவி இது வேறு, இதுக்கு ரெட்டைவால் உண்டு, ஆனால் இது கருங்குருவின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கரிச்சாங்குருவியை தான் குறிக்கக்கூடியது. இப்போ ஒருவேளை கிழக்கா இதை பார்க்க நின்றீங்க, கிழக்கு பக்கமாக இருந்து சத்தம் போடுது அப்படின்னா காரிய சித்தி, எடுத்த காரியம் 100% வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தென்கிழக்கான லாபமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளை தெற்கில் பார்த்தா ஏற்படுத்தும். தென்மேற்கில் புதிய உறவுகள் மலரும், திருமண பேச்சுக்கள் முடியும். மேற்கு திசையாக இருந்தால் பகைவர் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க. வடமேற்கு திசையாக இருந்தால் கௌரவ பதவி அல்லது சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வடக்கு இருந்தால் நீங்கள் நினைச்சதை விட அதிக லாபம் கையில் சேரும். வடகிழக்காக இருந்தால் பூரண வெற்றி மற்றும் தெய்வ தரிசனங்கள் கைகூடும் அப்படின்றது தான் இதனுடைய பலனாகும். அடுத்ததாக ஆந்தை. ஆந்தை வந்து பொதுவாக பகலில் கண்ணில் தென்படாது. அப்படி கண்ணில் தென்பட்டால் அது அசுபம். அதே நேரத்தில் அது கத்துற சத்தம் வச்சு பலன்கள் மாறுபடும். ஆந்தை குளர்ற மாதிரி ஒரு சத்தம் ஏற்படும், அது வந்து பய உணர்வு தரும். இது கிழக்கு திசையிலேருந்து ஆந்தை பார்க்க நேரிட்டாலோ அல்லது ஆந்தை சத்தம் போடுது அப்படின்னா அரசாங்க ரீதியான பயம் அல்லது தண்டனை ஏற்படும். தென்கிழக்கு திசையாக இருந்தால் நெருப்பு அல்லது மின்சாரத்தால் விபத்துகள் வர வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். தெற்கு திசையாக இருந்தால் எதிரிகளால் துன்பம் அல்லது வம்பு வழக்குகள் உருவாகலாம். தென்மேற்கு திசையிலேருந்து இது பண்ணால் திடீர் உடல்நலக் குறைவு அல்லது விபத்து நேரலாம். மேற்கு திசையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும், இது சுபமாக எடுத்துக்கணும். வடமேற்கு திசையாக இருந்தால் கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். வடக்காக இருந்தால் செல்வ செழிப்பு, நிலம் தொடர்பான லாபம் கிடைக்கும். வடகிழக்காக இருந்தால் குடும்பத்தில் மங்கள செய்தி வரும். இது ரெண்டுமே வடகிழக்கு அண்ட் மேற்கு வந்து சுபமான நிகழ்வாக எடுத்துக்கணும் ஆந்தைய சகனத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கிளி. பச்சை கிளியாக இருக்கலாம், இல்லை மற்ற கிளி வெரைட்டியாக இருக்கலாம், இல்லை எந்த கிளியாக இருந்தாலும் சரி, இந்த கிளியை பார்க்குறதே உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும். அதே நேரத்தில் அதை பார்த்தாலோ அதனுடைய சத்தங்களை கேட்டாலோ அது பேசுகிறத கேட்டாலோ உறவினர்கள் வருகையை அது குறிக்கிறதா அர்த்தமாகும். இது கிழக்கு திசையிலேருந்து பேசினாலோ இல்லை சத்தமிட்டாலோ அல்லது கிழக்கு திசையில் அதை பார்த்தாலோ புகழும் பெருமையும் தேடி வரும். தென்கிழக்கு திசையாக இருந்தால் வீட்டில் சுபகாரியங்கள், திருமணம், சீமந்தம், அந்த மாதிரி மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தெற்கு திசையாக இருந்தால் நீண்டகால நண்பர்களை சந்திப்பீங்க. தென்மேற்கு திசையாக இருந்தால் உறவினர்களால் ஆதாயங்கள், உதவிகள் கிடைக்கும். மேற்கு திசையாக இருந்தால் செய்கிற தொழிலில் ரெட்டிப்பு லாபம் வரும். வடமேற்கு திசையாக இருந்தால் வெளியூர் பயணம் மற்றும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வடக்கு திசையாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் மற்றும் மேலான பதவி கிடைக்கும். வடகிழக்கு திசையாக இருந்தால் குடும்பத்தில் குலதெய்வ அருள் மற்றும் மகிழ்ச்சி நிலவும்.
இது பொதுவாக கிளி வீட்டில் அந்த காலத்தில் வளர்த்ததுக்கான மெயின் ரீசனும் இதுதான். ஆனால் இப்போ வந்து அரசாங்க சட்ட பிரகாரம் கிளியை வீட்டில் வளர்க்குறது தவறு. ஆனால் கிளி கண்ணில் தென்பட்டாலோ கிளியினுடைய குரல் இந்த திசையிலிருந்து கேட்பட்டாலோ அனைத்துமே சுபமாக இருக்கிறத நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக மயில். பொதுவாக மயில் அகவுது, அதாவது சத்தம் எழுப்புது இல்லையா, அது கேட்டாலோ அல்லது தோகை விரித்து ஆடுது இல்லையா, அதை பார்த்தாலோ சுபமான பலன்கள் நம்மளுக்கு தரும். அது வந்து மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வரும். ஒரு பயணத்தின் போது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் தடையின்றி முடியும். செல்வாக்கு மற்றும் கௌரவம் உயரும். பொதுவாக இந்த மயில் வந்து கிழக்கு திசையிலேருந்து சத்தம் போடுறதோ அல்லது கிழக்கு திசையில் நீங்கள் மயிலை பார்க்க நேரிட்டாலோ அல்லது கிழக்கு திசையில் தோகை விரித்து ஆடுறதை பார்க்க நேரிட்டாலோ புகழும் கீர்த்தியும் உண்டாகும். இதுவே தெற்கு திசையாக இருந்தால் உறவினரோட வருகையினால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வீட்டில் இருக்கும். மேற்கு திசையாக இருந்தால் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வடக்கு திசையாக இருந்தால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அது பொதுவாகவே மயில் அகவுது சத்தம் கேட்டுச்சுன்னா, எங்கே நீங்கள் பார்க்கல இது பண்ண எங்கேயோ இருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போ மயில் அகவுற சத்தம் கேட்டால் அந்த வேலையோ அல்லது நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியமோ நல்லபடியாக முடியும் அப்படின்றது அதனுடைய அர்த்தமாகும். அடுத்ததாக புறா. பொதுவாக புறாக்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை வீடுகள்லையோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடு கூடு கட்டுறதோ அது பட்டு அங்கே மனிதரோட கலந்து தான் வாழும். இந்த வீடு வந்து வீட்டில் கட்டுறது, புறா வந்து வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா அது வந்து லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கும். அமைதி மற்றும் சுப காரியங்களை குறிக்கக்கூடிய நிகழ்வு. அதே நேரத்தில் அந்த புறா அவங்க தலைக்கு மேலே சிறகடிச்சு பறந்து போனாலோ அல்லது பயணத்திலும் போல நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்க, பயணத்தின் போது வந்து பயந்து போய் குறுக்க பறந்தாலோ, அது வேறு யாருடைய பயத்தினால உங்களுக்கு குறுக்க பறக்கும், அந்த மாதிரி பறந்தாலோ அது மன உளைச்சலையும் பொருள் இழப்பையும் ஏற்படுத்தும். அப்போ இந்த புறா வந்து இரண்டும் சுபமும் அசுபமும் கலந்த ஒரு பலனை தரக்கூடியது. இது பொதுவாக கிழக்கு திசையில் நீங்கள் பார்க்க நேர்ந்தாலோ இல்லை கிழக்கு திசையிலேருந்து அது உங்களுக்கு சத்தம் கொடுத்தாலோ இது வந்து புதிய வேலை அல்லது தொழில் வேலை வாய்ப்புகள் தேடி வருன்றது அர்த்தத்தை கொடுக்கும். தென்கிழக்கு திசையாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சிறு கவலைகள் வரலாம். தெற்கு திசையாக இருந்தால் வீண் பழி இல்லை அவப்பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அதனால் பேச்சில் கவனங்கள் இருக்கணும். தென்மேற்கு திசையாக இருந்தால் உறவினரோட ஒற்றுமை குறைவாக வாய்ப்பு உண்டு. மேற்கு திசையாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். வடமேற்காக இருந்தால் பயணங்களால் லாபம் மகிழ்ச்சி உண்டாகும். வடக்கு திசையாக இருந்தால் ஆபரணங்கள் பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்கும், பணவரவும் உண்டாகும். வடகிழக்கு திசையாக இருந்தால் தெய்வீக அருள் மற்றும் மன அமைதி கிடைக்கும். இதுதான் வந்து புறா நம்மளுக்கு கொடுக்குற சகுன சாஸ்திரமாகும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வேளை தடவழி சகுனங்களோ இல்லை நிமித்த சகுனங்களோ அல்லது நிமித்தங்களோ நம்மளுக்கு ஏற்பட்டால் என்ன பண்ணணும்? அது பறவைகள் மூலமானாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மூலமாக அல்லது பெட் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பெட் பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வழியில் போகும்போது வேறு தென்படக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் சரி, அப்போ ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த புறப்பட்ட காரியத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோ ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் புறப்படலாம். இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா அந்த இடத்துலையே நின்று கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஆசுவாசப்படுத்திட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி போகலாம். இது ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை, அது அவங்க இஷ்ட தெய்வத்தையோ அல்லது விநாயகரையோ மனசார வேண்டிக்கணும். ஒருவேளை விநாயகரை வேண்டிங்கன்னா ஓம் விநாயகனே போற்றி அல்லது ஓம் விக்னேஸ்வரா நமக இப்படி வந்து ஒரு 3 தடவை சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து புறப்படலாம். எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து ஓம் நமச்சிவாய சொல்லி தான் பழக்கம், தாராளமாக சொல்லலாம். அல்லது ஓம் நமோ நாராயணா தான் சொல்லி பழக்கம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா சொல்லும்போது 11 முறை சொன்னீங்கன்னா நல்லது. இதை செஞ்சுட்டு அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு மனசார அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பயணத்தையோ அல்லது காரியத்தையோ தொடங்கலாம். காலந்தாழ்த்துதல், அதாவது ஒரு அசுப சகுனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த நிமிஷம் வரும். இப்போ சப்போஸ் ஒரு 11:10க்கு நான் வந்து அந்த அசுபமான ஒரு சகுனத்தை எனக்கு எதிர்கொள்ள நேரிடுது அப்படின்னா, அந்த 11:10ன்ற அந்த முழு நிமிடம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகிறது. அது வந்து காலம் 1 நிமிடம். சில பேர் வந்து காலம்ன்றது ஒரு குவார்ட்டர் 15 நிமிஷம் வரைக்கும் அந்த கணக்கெடுத்து அரை நாளைக்கு 12 நிமிஷம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் காலையை எடுத்துகிட்டு போங்க அப்படிம்பாங்க. இதில் எது உங்களுக்கு தோதாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம். அப்புறம் அந்த அசுப சகுனம் கண்டுட்டா உடனே சுப சகுனம் உள்ள சுப பொருட்கள் தென்படுதா அப்படின்னு பார்த்து அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மரம் பார்க்கலாம், இல்லை ஒரு சுவாமி படங்களை பார்க்கலாம், அல்லது பசுமாடு எதிர்படுதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியம் செய்ய நம்ம தொடங்கி போகிறது, இல்லை பயணத்தை மேற்கொண்டு தொடர்றது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இது எல்லாமே வந்து தடவழி சகுனங்களுக்கும் சகுன நிமித்தங்களுக்கும் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன விலங்கு என்ன பட்சி அப்படி தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை. பள்ளிக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. அப்போது இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் பரிகாரம்.
இதோட இந்த முகூர்த்தம் குறிக்க போகும்போது தென்படுகிற, அல்லது ஒரு சுபகாரியங்கள் செய்ய புறப்படும் போது தென்படுகிற, அல்லது ஒரு காரியம் துவங்கும் போது தென்படுகிற சுப அசுப சகுன நிமித்தங்கள் மற்றும் தடவழி நிமித்தங்களுக்கான புரிதல் முடிந்தது, பாடங்களும் முடிந்தது. இந்த வாரத்தோட இது முழுசா முடிஞ்சுது. அடுத்த வாரம் நம்ம மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.